வணக்கம். அரசியல்ங்கிறது வெறும் எண்கள் விளையாட்டு இல்ல. அது மக்கள பத்தினது. அவங்களோட நம்பிக்கை, அவங்க தேவைகள், கடைசியா அவங்க கொடுக்கிற தீர்ப்பு. ஒரு தேர்தல் முடிவுங்கிறது கணக்கு முடிஞ்சு போற இடம் இல்ல. அது ஒரு புது உரையாடலோட ஆரம்பம். இன்னைக்கு நாம மனவழி தொகுதியோட 2021 தேர்தல் முடிவுகளை ரொம்ப ஆழமா ஒரு தடவியல் நிபுணர் மாதிரி அலசி ஆராய போறோம். இது வெறும் தோல்வியை பத்தின ஆய்வு மட்டும் இல்ல. இழந்த நம்பிக்கையை எப்படி திரும்ப பெறலான்னு ஒரு தெளிவான வழிகாட்டியை உருவாக்குறத பத்தியும் தான். வாங்க இந்த அரசியல் காலத்துக்குள்ள ஆழமா இறங்கி பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது தான் மணவெளி. புதுச்சேரியில கிராமமும் நகரமும் ஒன்னு சேர்ற ஒரு முக்கியமான தொகுதி. இங்க இருக்கிற ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு வயல்வெளியும் ஒரு கதை சொல்லும். இந்த மண்ணோட மனச நாம புரிஞ்சுக்காம மக்கள் கொடுத்த தீர்ப்போட உண்மையான அர்த்தத்தை நம்மால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அரசியல்ங்கிறது இந்த மண்ணுல இந்த மக்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு தொடர் உரையாடல் தான். சரி, நம்மளோட ஆய்வு எப்படி போக போகுதுன்னு சுருக்கமா பார்த்துடலாம். முதல்ல கள நிலவரம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் 2021 தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால இருக்கிற கதைய பார்ப்போம். அந்த தோல்விக்கான காரணங்களை அலசுவோம். அதுக்கப்புறம் பலம் என்ன, வாய்ப்பு என்னன்னு பார்த்து ஒரு 90 நாள் செயல் திட்டத்தை உருவாக்குவோம். கடைசியா எப்படி இந்த டேட்டாவை மக்கள் தீர்ப்பா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். மனவெளியின் கள யதார்த்தம். அதாவது அந்த மண்ணோட நாடித்துடிப்ப நம்ம புரிஞ்சுக்க போறோம். எந்த ஒரு அரசியல் திட்டமும் மக்களோட அன்றாட வாழ்க்கையில இருந்து தான் தொடங்கணும், இல்லையா? மணவழி தொகுதியோட குணாதிசயங்களை கொஞ்சம் பாருங்களேன். இது ஒரு தனித்தொகுதி. இங்க வாக்குப்பதிவு எப்போதுமே 80-90% வரைக்கும் இருக்கு. என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற மக்கள் அரசியல்ல ரொம்ப தீவிரமா அக்கறையா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா உங்க ஆதரவு எந்த ஒரு கட்சிக்கும் நிரந்தரம் இல்ல. யார் அவங்க உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்கறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. தண்ணீர், வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் இதுதான் உங்களோட முக்கிய தேவை. இங்க இருக்க வாக்காளர்கள் ரொம்பவே புத்திசாலிகள். மாநில தேர்தலுக்கும் தேசிய தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் ஜனநாயகத்தோட ஒரு முக்கியமான அங்கம். கண்ணியத்தோட சரியான தகவல்களோட புதுவெளியில பேசுறது. ஒவ்வொருத்தரோட குரலுக்கும் இங்க மதிப்பு இருக்கு. இந்த டைம்லைனை பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். மணவெளி ஒரு ஸ்விங் தொகுதி. அதாவது காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் சாயிற மாதிரி. கடந்த 30 வருஷத்துல பாருங்க, காங்கிரஸ், சிபிஐ, பாஜக அப்புறம் அதிமுகன்னு அதிகாரம் மாறி மாறி போயிட்டே இருந்திருக்கு. இது நமக்கு என்ன சொல்லுது? இங்க இருக்கிற வாக்காளர்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்ல. தங்களோட பிரச்சனைகளுக்கு யாரு தீர்வு தராங்களோ அவங்க பக்கம்தான் நிப்பாங்க. இது ஒரு சவால் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில இது ஒரு பெரிய வாய்ப்பு. சரி, இப்ப நாம இந்த ஆய்வோட மையப்புள்ளிக்கு வரோம். 2021 தேர்தல் முடிவுகள். எண்கள் பொய் சொல்லாதுன்னு சொல்வாங்க. ஆனா அந்த எண்கள் சொல்ற முழு கதையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும். வாங்க கேட்கலாம். 8132 8132 இதுதான் 2021 தேர்தல்ல ஏற்பட்ட தோல்வியோட வாக்கு வித்தியாசம். இது வேற ஒரு நம்பர் இல்ல. இது 8132 வாக்காளர்கள் கொடுத்த தீர்ப்பு. ஒவ்வொரு வாக்கும் ஒரு நம்பிக்கை, ஒவ்வொரு வாக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. சதவீதத்துல சொல்லணும்னா கிட்டத்தட்ட 27%, 27.17%. இது ஏதோ நூலிழையில விட்ட வெற்றி இல்ல. இது ஒரு தெளிவான ஆணித்தரமான தோல்வி. மக்கள் ரொம்ப வலுவான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அந்த செய்தியை நாம முதல்ல காது கொடுத்து கேட்கணும். இந்த சார்ட்டை பாருங்க. அந்த செய்தி இன்னும் பழிச்சுன்னு தெரியும். ஜெயிச்ச கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 58% வாக்குகள். ரெண்டாவது வந்த கட்சிக்கு வெறும் 30% தான். இந்த மிகப்பெரிய இடைவெளி என்ன காட்டுதுன்னா, களத்துல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அதைத்தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. 86%க்கும் மேல மக்கள் ஓட்டு போட்ட ஒரு தேர்தல்ல 5 வருஷம் பதவியில் இருந்த ஒரு எம்எல்ஏ எப்படி இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்துல தோத்து போனாரு? இந்த ஒரு கேள்விக்கான பதிலுக்குள்ளதான் எதிர்கால வெற்றிக்கான சாவியே அடங்கியிருக்கு. இப்போ அந்த தோல்விக்கான காரணங்களை நாம ஒரு உடற்கூராய்வு மாதிரி பிரிச்சு மேய போறோம். இது ஒரு தனிநபரோட தோல்வி இல்ல. இது ஒரு சிஸ்டத்தோட தோல்வி. பல சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்னு சேர்ந்துதான் இந்த பெரிய முடிவை உருவாக்குச்சு. வாங்க அந்த புள்ளிகளை எல்லாம் இணைச்சு பார்ப்போம். இந்த 2 நம்பரையும் கொஞ்சம் பாருங்க. 2016ல பாஜக வாங்கினது வெறும் 172 ஓட்டு. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல அவங்க வாங்கினது 17,000க்கும் அதிகமான வாக்குகள். நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 100 மடங்கு வளர்ச்சி. இது தானா நடந்துடல. இதுக்கு பின்னாடி ஒரு பலமான கூட்டணி, தெளிவான திட்டம், ரொம்ப திறமையான களப்பணி இருந்திருக்கு. அப்ப தோல்விக்கான மூல காரணங்கள் என்னென்ன? 1, ஏஎன்ஆர்சி பாஜக கூட்டணி ஒரு வலுவான கணக்க போட்டுச்சு. 2, களத்துல இருந்த மக்களோட மனநிலைய புரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய இடைவெளி விழுந்திருக்கு.
3 மக்களோட சின்ன சின்ன குறைகளை எதிர்க்கட்சிகள் சரியா பயன்படுத்திக்கிட்டு தங்களோட பிரச்சாரத்தை அமைச்சாங்க. 4 எதிர்க்கட்சியோட தொண்டர் படை ரொம்பவே வலுவா வேலை செஞ்சிருக்கு. இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து தான் இந்த தோல்வியை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. சரி, நடந்தது நடந்துருச்சு. கடந்த காலத்தையே பேசிட்டு இருக்கிறதால பிரயோஜனம் இல்ல. ஒவ்வொரு நெருக்கடியிலையும் ஒரு வாய்ப்பு ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எதிர்கால வெற்றிக்கான அடித்தளத்தை எப்படி போடுறதுன்னு நம்ம பாப்போம். நம்மளோட பலம் என்ன, நமக்கு முன்னாடி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்வாட் டேபிள் நம்ம நிலைமைய தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் முன்னாள் எம்எல்ஏங்கிற அனுபவம், காங்கிரஸ் திமுக கூட்டணியோட பலம், அப்புறம் அடிமட்டத்தில் இருக்கிற நம்மளோட நெட்வொர்க், இதெல்லாம் நம்மளோட பெரிய பலம். இன்னொரு பக்கம் இந்த பெரிய வாக்கு வித்தியாசம், அப்புறம் பிரச்சாரத்துல இருந்த சில பலவீனங்கள், இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டிய இடங்கள். ஆனா வாய்ப்புகளை பாருங்க. அரசாங்கத்து மேல அதிருப்தியில இருக்கிற மக்களை அணுகிறது, இளைஞர்களை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுன்னு நமக்கு முன்னாடி பெரிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சவாலை சந்திக்க நமக்கு ஒரு முழுமையான திட்டம் வேணும். அதுதான் இந்த சதுர்முக கோட்பாடு. அதாவது 4 முகங்களை கொண்ட ஒரு திட்டம். தேர்தல் வியூகம், கட்சி அமைப்பு, மக்கள்கிட்ட கொண்டு போற கதை, அப்புறம் வளம் மேலாண்மை. இந்த 4 தூண்கடியும் ஒரே நேரத்துல நம்ம பலப்படுத்தணும். ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு சரி பண்ண முடியாது. 4ம் சேர்ந்தாதான் வெற்றி. சரி, இப்ப நம்ம பேச்செல்லாம் நிறுத்திட்டு செயலுக்கு வர்றோம். ஒரு திட்டத்தை பேப்பர்ல போடுறது சுலபம், அதை எப்படி களத்துல செயல்படுத்துறது? அதுக்கு தான் இந்த 90 நாள் செயல் திட்டம். உண்மையான போர்க்களம் எங்க இருக்கு தெரியுமா? அரசியல் மேடைகள்ல இல்ல, மக்களோட அன்றாட பிரச்சனைகள்ல தான் இருக்கு. மணவெளி மக்களை கேட்டா அவங்க சொல்றது இதுதான். மழை பெஞ்சா தெருவுல வல்லம், குடித்தண்ணீர் சரியா வர்றதில்ல, ராத்திரியில லைட் எரியறதில்ல, இளைஞர்களுக்கு வேலை இல்ல, ரேஷன் கார்டு பென்ஷன் மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட கிடைக்க லேட் ஆகுது. இந்த குறைகளை தீர்க்கிறது தான் அரசியலோட முதல் வேலை. நாம லிஸ்ட் போடுற இந்த குறைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. ஒவ்வொரு புள்ளி விவரத்துக்கும் பின்னால ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களோட அன்றாட போராட்டம் இருக்கு. மணவெளியில எந்த தெருவுல தண்ணி தேங்குது, எந்த குடும்பத்துக்கு உதவி தேவைப்படுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தீர்வுங்கிறது அந்த மக்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த 90 நாள் திட்டம் ரொம்ப எளிமையான 5 படிகளை கொண்டது. முதல் 30 நாள்ல பூத் லெவல்ல இருந்து நம்ம அமைப்பை ரீபில்ட் பண்ணணும். அடுத்த 30 நாள்ல மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து சின்ன சின்ன பிரச்சாரங்களை ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்த 15 நாள்ல நேரடியா மக்களை சந்திக்கிறத அதிகப்படுத்தணும். கடைசி 2 வாரத்துல நம்ம கூட்டணி கட்சிகளை ஒன்னு திரட்டி தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொரு வாக்காளரையும் ஓட்டு போட வைக்கிறத உறுதி செய்யணும். இது ஒரு படிக்கட்டு மாதிரி ஒன்னு மேல ஒன்னு கட்டிட்டு போகணும். இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்ளோ டேட்டா, இவ்ளோ திட்டம், இதையெல்லாம் எப்படி மக்கள் தீர்ப்பா மாத்துறது? இது ஒட்டுமொத்தமா ஜெயிக்கிறது இல்ல, ஒவ்வொரு வாக்காளரோட நம்பிக்கையையும் தனித்தனியா ஜெயிக்கிறது. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், வேட்பாளரோட பிம்பத்தை திரும்பவும் மக்களோட காவலன் மாதிரி கட்டமைக்கிறது. இதுக்கு 3 விஷயம் தேவை. 1 நம்பிக்கை, ட்ரஸ்ட், மக்களோட குறைகளை நேருக்கு நேரா சந்திச்சு தீர்வு காணணும். 2 வேலை, ஒர்க், செஞ்ச நல்ல விஷயங்களை சரியா டாக்குமெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். 3 பிம்பம், இமேஜ், மக்களுக்காக குரல் கொடுக்கற அவங்கள ஒருத்தங்கங்கிற பிம்பத்தை உருவாக்கணும். இந்த 3 சேர்ந்தாதான் மக்களோட ஒரு உண்மையான பந்தத்தை உருவாக்க முடியும். இன்னைக்கு காலகட்டத்துல டிஜிட்டல் தான் புது போர்க்களம். வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஒவ்வொரு தெருவுடையும் நாம நேரடியா பேசலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா இளைஞர்கள் கிட்ட நம்ம கருத்தை கொண்டு சேர்க்கலாம். இதை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் பரப்புற பொய்களையும் நாம உடனுக்குடனே முறியடிக்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும். மக்களோட தனிப்பட்ட தகவல்களை நம்ம பயன்படுத்தும் போது அவங்களோட தனியுரிமைக்கும் சம்மதத்துக்கும் முழு மரியாதை கொடுக்கணும். இது நம்ம தார்மீக கடமை மட்டுமில்ல, இந்தியாவோட டிபிடிபி சட்டப்படி இது நம்மளோட சட்ட கடமையும் கூட. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேர்தலுங்கிறது ஒரு நாள்ல முடிஞ்சு போற விஷயம் இல்ல. அது மக்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சு கொடுக்கிற ஒரு அதிகாரம். அந்த நம்பிக்கையை எப்படி திரும்பவும் சம்பாதிப்பீங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் உண்மையான தலைமைக்கான பயணம். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது 0804204160 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.